இப்போ சடை எடுத்துருக்கனால உங்களுக்கு தெரியல. உங்களை நிறைய கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நான் நிறைய வீடியோ உங்களுக்காக பேசி போட்டிருக்கேன். நிறையா அவங்கள கஷ்டப்படுத்தும் போது ஒரு செங்கல் கூட ஒருத்தவங்களால வைக்க முடியாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணு, நானும் ஒரு பெண்ணு, அவங்கள நிறைய கஷ்டப்படுத்தும் போது நான் நிறைய வழிகளை வீடியோலாம் போட்டிருக்காங்க உங்களை பற்றி பேசுறாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் ஒரு பெண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கு. கடவுள் கொடுப்பா, அவளும் கொடுப்பா. நாங்கெல்லாம் கடவுளே நம்பி வாழ்றோம். உங்களை இது பண்ணவங்களே இவங்க எதிர்த்தவங்க. நாங்கள் சொந்த ஊர் கேரளாக்காரங்க. எங்களுக்கு கொல்லங்கோடு பகவதி குலதெய்வம், மூக்கன் சத்ராதிபதி முண்டசாமி. அதனால சரி, நாங்கள் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் அவங்க விஷயத்துல. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 7 மடத்துக்கு நான் அதிபதி. அங்கே டெல்லி வர ஆத்ம சைதன்யாங்கிற ஒரு இதுக்கு நான் பெரிய ஹெட்டேல் இருக்கிறேன். ஸ்ரீ ஜெயத்குரு ஆத்ம சைதன்யாங்க. செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். அம்மா ஜடை போட்டிருந்து எடுத்திருக்கோம், எனக்கு தெரியல. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி கடந்து ஒரு பெண்ணுக்கு பொறாமைகள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் நர மனுஷனோட புத்தி நான் தெரியுமா, அவங்க நல்லா இருந்துட்டாங்களா, அவங்களை கெடுக்கக்கூடிய வழிகள் என்னவோ அதை தான் நம்ம தேடுவோம். அவங்க கீழே விழுந்துட்டாங்களா, அதை கை தட்டி சிரிக்கக்கூடிய வழிகளை தான் நம்ம தேடுவோம். ஆனால் இந்த தாய் உள்ளம் என்னாட்ட அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு போய் மாலை மரியாதைகள் செலுத்தணும்னு சொல்லி இவ்வளோ ஒரு பெருந்தன்மையோட அவங்க ஓடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த தாய்ங்க பின்னாடி நான் எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிதான் நான் நினைச்சேன். காலையில அம்மாங்க எனக்காக எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, அதுக்காக அவங்க எனக்கு மாலை மரியாதை செலுத்துறதுக்காகவே கோயம்புத்தூர், பெங்களூர், சித்தூர்ந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி என்னுடைய தாய் சென்னையில இருந்து வாராகி தாயை வழிபடக்கூடிய அந்த அம்மா, பிரத்திங்கிற தேவி அம்மா வழிபடக்கூடிய என்னை பார்க்க வந்ததுல பெரிய ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு நாள்ல என் காட்டார் அம்மா தான் அவங்களை அனுப்பியிருக்காங்க. இவங்களை எல்லாருமே சேர்ந்து அது மட்டும்தான் இப்ப என்னால உணர முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாவே இப்படி ஒரு உண்மையான தாய் இருக்காங்களா அப்படின்றது நான் கண்டிப்பா இப்ப நேரடியா பாக்குறேன். அவங்க பேசின விஷயங்கள் எனக்கு எதுவுமே பேசவே முடியல. செல்ல பிள்ளைங்க அவ்வளோ அழகா 2 வார்த்தை சொன்னாங்க. ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்துறோம், அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாவே எப்பயுமே நம்ம படிக்கிற வரலாறுகள் எல்லாமே இறந்து போன பெண்களை தான் நம்ம தெய்வமா வழிபடுறோம் இந்த கலி உலகத்துல. ஆனா சில முட்டாளுங்க பெண்களவே கேவலப்படுத்தி எப்படி பண்ணணுமோ அப்படியெல்லாம் செய்யறவங்க மத்தியில நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சாதிக்கணும், நிரூபிக்கணும் தான் இவ்வளவு போராட்டங்கள்லாம் கடந்து ஒரு நல்லா இருக்கிற ஆன்மீகத்தையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணவும் விட மாட்டேங்கிறீங்க. நம்மளால நமக்கு தெரிஞ்ச ஒரு நாளை அந்த பழத்து மூலியமாவோ ஏதோ ஒரு ரூபத்துல அவங்க நல்லது போய் சேரட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். அதுவும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் வாழ மாட்டீங்க, வாழ்றவங்களையும் விட மாட்டீங்க. இப்படியாப்பட்ட இந்த நன்றி கெட்ட சில மக்கள் முன்னாடி மனசு எல்லாம் வெறுத்து நொந்து எல்லாம் தூக்கி தூர போட்டு நமக்கு நீ யாரும் வேண்டாம் அப்படி நான் ஒதுங்கி ஒவ்வொரு விஷயம் நான் கடந்து வர 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 உண்மைகளும் பூமியில வாழுது, உண்மைகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த தாய் ஒரு உதாரணம். இதுதான். ஏன்னா இந்த தாய் ஒரு உதாரணம். இப்ப சென்னை இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 40-50 பேர் வந்திருக்காங்க. வெளியே கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லா வேலையிலும் விட்டுட்டு அம்மாவுக்கு போய் இதை செய்யணும் அந்த மனசு வந்திருக்கு பாத்தீங்களா செல்ல பிள்ளைங்களா. அதுதான் கண்டிப்பாவே இந்த தாய்க்கு இந்த வீடியோ முன்னாடியே நான் தலை வணங்குறேன். கண்டிப்பா அவங்க இன்னும் பல்லாண்டு வாழணும், அவங்க இன்னும் நல்லா இருக்கணும். என் தாய் என்ன குறைகளோட இந்த இடம் வந்தாங்களோ அந்த குறைகள் எல்லாம் நீங்களும் பேசுறவங்க பேசிட்டே இருங்க. ஒரு நாள் அம்பிகை விஸ்வரூபம் எடுக்கும் போது கலி உலகமே தாங்காது, தாங்கவும் போறதில்லை. இருக்கிற வரைக்கும் யாரையும் கெடுக்காத எண்ணங்களை விட்டுட்டு நல்லது மட்டும் நினைங்க. இப்ப அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க போகும்போது அத்தனை குழந்தைங்களுக்கு அன்றாத குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா இருந்து அக்குறும்ல அழிஞ்சு போறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க கூடாதா கடவுள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நான் நினைக்குவேன். ஆனாக்கா இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு உள்ள வாழ்றாங்க அப்படின்னும் போது எனக்கு அம்பிகை அனுப்பி இருக்கிறாங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா ஏதாவது பேசுனா பேசுங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு. இந்தாங்கம்மா. எதுவும் பேசல. அவங்கள ஒரு 3 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள பார்க்கணுன்ற அந்த இது கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு கிடைச்சிருந்தது. நாங்கள் ஒரு புத்திங்கா கோயிலுக்கு போயிட்டு குலசை முத்தாரம்மாவுக்கு வேஷம் கட்டி போகிறவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இவங்கள பார்த்துட்டு வீட்டுக்கு போகணுன்றதால குலசையிலேருந்து இப்படி வந்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு லாஸ்ட்டாக அவங்கள பார்க்கணும். நிறைய போட்டு அடுத்த செகண்ட் ஒரு செகண்டுக்குலாம் அந்த வீடியோ எனக்கு வந்துடும். அது எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு அவங்களுக்கு வேறு ஏதோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன்.
அது எதுவுமே நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவேன். ஏதாவது கஷ்டம்னா உடனே போய் எங்கள் அம்மாட்ட பேசுவேன். அவளுக்கு கஷ்டப்படுறா, அவள் எப்போ பிறந்த மாதிரி அவளை போய் முதல்ல பாரு. போதும் செல்லப்பிள்ளை, வாழ்க்கையில பெரிய சொத்து நான் சம்பாரிச்சது எதுனாக்கா இதுதான். இதை இப்போ இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பாரு. அம்மா இவங்க லட்சுமி அம்மா, இவங்க சங்கீதா, அவங்க மோகன் பிரியா, இவங்க புஷ்பா. எனக்கு ஒரு விஷயம்னா நீங்க எப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு உடனே எனக்கு கேக் கட் பண்ணி எனக்கு மாலை மரியாதை செய்யணும். இங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வேலைக்கு போய் அந்த கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறவங்க எனக்காக ஓடி வந்திருக்காங்க. இங்க ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம்மா. மகன் முன்னாடி வாப்பா. அம்மாவுக்கு பூ எனக்கு கொடுத்து அனுப்புறாங்க ஒசூர்னு நான் சொல்லுவேன். இந்த மடிக்கடி வீடியோலாம் இது. அப்புறமா என்னோட வீட்டு பிரச்சனைக்கு எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா நின்று எல்லாம் முடிச்சது என்னுடைய தம்பி. வாப்பா ஒண்ணு வாப்பா வா வா சாமி. அந்த லோன் எல்லாம் கிடைக்காத போது நான் ரொம்ப அழுதேன், சீக்கிரமா கிடைக்கணும். அதுக்கப்புறம் சலிக்காம அப்பா என்னை எங்கன்னா ஓடு ஓடி எங்களை கூட்டிட்டு போறது, அப்பா முன்னாடி வாங்க வாங்க நின்றுடுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் 100 வீடியோ போட்டா கூட எங்களை சல்லிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. செல்லம் அந்த கேமரா வாங்கிக்கப்பா. வா வா. இல்ல நின்னுடுங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கே சேவை செய்யணும், நாங்க எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறாங்கம்மா. அப்பா வாங்கப்பா. கிஷோர் அம்மா, நாங்க எல்லாம் ஒரே குடும்பமா இந்த இடத்துல ஒண்ணு. இவருக்கு இப்பதான் இடையில ஆபரேஷன் நடந்துச்சு. இப்ப எங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. கிஷோர் வாப்பா. சூர்யா வாம்மா. இவங்க வாம்மா முன்னாடி வாம்மா. இவங்க கணவன் மனைவா. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இவங்க குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வேண்டிக்கிட்டேன் நான். இப்ப எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா. நீங்க அம்மா கடன் தீரணும், அவங்க பிரச்சனை முடியல, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை என் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துட்டாமா அம்மா. சரிம்மா, மொத அது உங்ககிட்ட இந்த வீடியோ மூலியமா தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்க அன்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. செல்ல பிள்ளைங்களா இங்க பாருங்க. வாங்கம்மா. இந்த வயசான காலத்துல கூட என்னை பார்க்கணும் அவங்க ஓடி வந்திருக்காங்கல்ல செல்ல பிள்ளைங்களா. இந்த குடுப்பெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு அம்மா மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த தாய் இன்னைக்கு அவங்களுடைய முகம் எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. இனிமே எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அந்த அம்மா கிட்ட போய் முறையிடுவேன். அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா. என் தாயா அவங்கள நான் இந்த வீடியோ மூலியமா நான் பாக்குறேன். கண்டிப்பா எவ்வளோ நான் உயரத்துல இருந்தாலும் சரி, நான் தாண்டி இருந்தாலும் சரி, என் தாய் என்னோட இருப்பாங்கன்ற நம்பிக்கை இப்ப அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனை தாய்களும் கூப்பிட்டுறேன். வா அம்மா வா, நீங்களும் பாக்குது அம்மா. அப்பா வாங்க சரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா. சரி செல்ல பிள்ளைங்களா. செல்ல பிள்ளைங்களா, அதாவது நல்லா இருக்கீங்களா அம்மா? நைட்டும் பகலும் சலிக்காம அலங்காரம் செய்யக்கூடிய என்னுடைய செல்ல மகனை காட்டிடுறேன். தர்மா வாப்பா. அம்மா, அம்மாவுக்கு சிவன் அப்பாவுக்கு இங்க இருக்கிற அத்தனை சுவாமிக்கு அலங்காரம் பண்றது அம்மாதான். அப்புறம் இன்னொரு செல்ல மகளும் இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுமா. பாமா ராஜேஸ்வரி எங்க அம்மாவுக்கு சேவை செய்யறேன் நான் இருக்கிறமான்ட்டு வந்து நினைப்பாங்க. சலிக்காம அலங்காரம். இந்த அலங்காரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா உடனே இதெல்லாம் நீ செய்யினாலும் உடனே அது சலிக்காம செய்யற புள்ளமா. சரி செல்ல பிள்ளைங்கள, அம்மா அவங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். கண்டிப்பா அவங்களும் நல்லா இருக்கணும். அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே எல்லா கஷ்டங்களோட வந்திருக்காங்க. அந்த அம்மனுடைய சன்னிதானத்துல காலடி எடுத்து வச்ச நேரம் எல்லாமே நல்லதே நடக்கணும். அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. அப்புறம் நம்ம மோகனுக்கு பிறந்த நாளுக்கு அம்மா நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. நடுப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. எல்லாரும் விஷ் பண்ணிடுங்கம்மா. அம்மா பூ போட்டு கிளாப் பண்ணிடுங்க. நான் அப்படியே கேக் ரெடி பண்ணிடுப்பா. அப்படியே வச்சிடல, நீங்க வச்சிடு. அப்படியே கேக் விட்டுடுமா. கேக் பிடிக்கவே இல்லை இப்பதான் ஆன் பண்ணிக்கோ.
செலப்பிள்ளையா மோகனுக்கு இப்ப கேக் கட் பண்ண போறோம். அண்ணா வாங்க நின்னுக்குங்க, வாங்க வாங்க, எங்க அண்ணா வந்துட்டாரு, வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். எங்க அண்ணா இவர்தான், கூட பிறக்காத ஒரு உண்மையான ஒரு சகோதரன். டே அண்ணா என்ன பண்றேன்னு சொல்லுமா, என்ன வேலை செய்ய தெரியும், எனக்கு எதனா ஒரு வேலை ஆனாதான் நான் போன் பண்ணுவேன். இது அன்புக்காக தான். யாருமே கூட பிறந்தவங்களா யாரும் இல்ல, செலப்பிள்ளை கூட பிறந்தவங்கன்னா ஊர்ல இருக்காங்க, திருவண்ணாமலை இந்த இடத்துல. ஆனா ஒரு போன் அடிக்குவேன், எல்லாம் உங்களை மாதிரி ஒரு உறவு தான் தெரியும். அம்மா போன் பண்ண எதனா ஒரு வேலைக்கு தான், அண்ணா இந்த டாக்குமெண்ட் எடுக்கணும், இந்த இது எடுத்துட்டு வரணும், நீ எடுத்துட்டு வர என்ன பண்ற, தோமா வந்துட்டேன் அப்படின்னு அப்படி முகம் சுழிக்காம வேலை செய்யக்கூடிய எங்க அண்ணா. அம்மா வாங்க, நீங்க எல்லாம் நில்லுங்க, வாங்க. அவரு எனக்கு ஐஸ்